ஆம்ஸ்ட்ராங் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை வரவில்லை என்று சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கூறியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெள்ளிக்கிழமை சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்கள் கொடுக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும். 3 முறை உளவுத்துறை எச்சரிக்கை வந்ததாக வெளியாகும் தகவல்களில் உண்மை இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக புலனாய்வு அமைப்புகளிடமிருந்து எந்த உளவு தகவலும் வரவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கொலையில் அரசியல் உள்நோக்கம் இல்லை என்றும், கொலை வழக்கில் தொடர்புடைய மற்ற நபர்களையும் பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்ட காவல் ஆணையர், இந்த வழக்கு தொடர்பாக 10 தனிப்படை அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று கூறியுள்ளார். பின்னர் இந்த சம்பவத்தில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டுள்ளதாக பரவிய செய்தியை குறிப்பிட்டு பேசிய அவர், இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் யாருமே இல்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார்.